Hi friends, this video is sponsored by BuyMode Mobile App. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள் ப்ரைஸை. இப்போ அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து பைமோட் ஆப்பில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ நம்ம நார்மலாக எந்த பிராண்டு வாங்கினாலும் அதே பிராண்டு இது செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இந்த சமையலுக்கு தேவையான கோல்டு வினர் எண்ணெயாக இருக்கட்டும், ஒரேகானாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ரைஸை செக் பண்ணி பாருங்கள். பைமோட் மொபைல் ஆப்பில் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சர்வீஸும். இது வந்து நல்லா ட்ரஸ்டபுளாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு மாவு போதுங்க. அது பச்சரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம முறுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் கூட டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் வந்து இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவில் ஒரு 1/2 கப் மாவு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம் இதை சேர்த்துருக்கேன். ஓமத்தை வந்து கையில் நல்லா கசக்கி விட்டுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு ஒரு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ ஒரு 1/4 கப்புக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும், நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு சாஃப்ட்டு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். பட்டர், எள்ளு இது எல்லாமே எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் மாவு கலந்து விட்டால் இந்த மாதிரி கையில் பிடிக்கும்போது நல்லா பிடிக்க வரணும். அப்போ தான் வந்து பட்டர் நமக்கு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறாங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா இலக்கமாகவே பிணையணும். அப்போ தான் வந்து இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. நல்லா இலக்கமாக பிணையும் போது நமக்கு வந்து முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பிழிஞ்சு விடும்போது உடையாமல் வரும். ஒரேடியாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கலாங்க. நம்ம நார்மலாக மாவு பிணையும் போது இந்த பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ இந்த வெறும் எந்த மாவும் சேர்க்குறதில்ல, வெறும் ஒரே ஒரு மாவு பச்சரிசி மாவு மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஒரு மாவுங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சிட்டால் தான் நமக்கு வந்து முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் முறுக்கு நல்லா உடையாமையும் வருங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும், கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருக்கணும். இப்போ முறுக்கு அச்சு எடுத்துகிட்டு நல்லா உள்ள எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த மாதிரி வச்சு நான் வந்து 3 ஹோல் உள்ளதை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 கரண்டியில் பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பாத்திரம் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய கரண்டி எடுத்துகிட்டு அதில் மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு பக்கம் காய்ஞ்சதுக்கப்புறமா
இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை வந்து நல்லா போட்டு எடுத்துடலாங்க. போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். இந்த எண்ணெய் கொதி வந்து கொஞ்சம் லைட்டாக குறையும் போது இப்போ திருப்பி விடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த கொதி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் நல்லா திருப்பி விட்டுடலாங்க. போட்டதையும் திருப்பி விடாமல் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு, அதுக்கப்புறமா 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு, அதுக்கப்புறம் நல்ல 2 சைடும் நல்லா லைட் கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கலர் மாறி வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த கலர் போதும், அதனால் நான் எடுக்கிறேன். நல்லா எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னாவே நல்லா வெந்திருக்கும். நம்ம மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி பிழிஞ்சு விட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு, ஒரே மாவு மட்டும் வச்சு நல்லா செஞ்சுருக்கோம். நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல மொறுன்னு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.